காசோலை மோசடி வழக்கில் 1,01,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என கோச்சடையான் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கோச்சடையான் திரைப்படத்தை மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்திருந்தது. படத்தின் வெளியீட்டிற்காக ஆட் பியூரோ அட்வர்டைசிங் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 10 கோடியை கடன் வாங்கியிருந்தது. இந்த கடனை திருப்பி செலுத்தும் வகையில் அளித்த ரூபாய் 5 கோடிக்கான செக் திரும்ப வந்துவிட்டதால் செக் மோசடி வழக்கு தொடரப்பட்டது. இதில் விசாரணை நீதிமன்றம் மீடியா ஒன் குளோபல் நிறுவனத்தின் முரளி மனோகரனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தது. மேலும் 7,70,00,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக முரளி மனோகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கியது. அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி ஆட் பியூரோ நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கடனில் எஞ்சிய 1,01,00,000 ரூபாயை 4 வாரத்தில் அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் வழக்கு எண்ணில் செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. ஒருவேளை 4 வாரங்களில் இந்த தொகையை செலுத்தாவிட்டால் தண்டனையை நிறுத்தி வைத்த உத்தரவு நீங்கிவிடும் என்றும் இந்த தண்டனை தொடர்பாக அள்ளிக்குளம் நீதிமன்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.